வணக்கம், இது உங்கள் அமிர்தா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக எப்படி காலிஃப்ளவர் 65 செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல்ல ஒரு 300 கிராம் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேங்க. சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு 4 கப் தண்ணியை நம்ம சூடு பண்ணலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கரைஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா சூடாகவும் இதில் நம்ம காலிஃப்ளவரை ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் லைட்டாக கொதிக்கிற அளவுக்கு போடணும். இது வந்து காலிஃப்ளவர் சுத்தப்படுத்துறதுக்காக. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா தண்ணி வடிச்சிட்டு நல்லா ஒரு வடிதட்டில் வச்சு தண்ணி வடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் மிளகாய் தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகாய் தூளை கம்மி பண்ணிவிட்டு கரம் மசாலா அதிகமாக சேர்த்தா கூட பரவாயில்ல. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாத்தையும், தண்ணி சேர்க்காம. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 கப் தண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. சின்ன சின்ன கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா ப்ளைனாக மாவு இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் அப்படி பிரட்டி எடுத்துக்கலாம். ஏற்கனவே எண்ணெய் சூடு பண்ணிட்டேன், அதில் பொரிச்சு எடுக்கலாம். ஒரு 4 நிமிஷம் கிட்ட அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா பொரியட்டும். கரண்டி வச்சு அப்பப்போ திருப்பி விடுங்க. அதோட கலர் நல்லா மாறினது தெரிஞ்சதும் அரைச்சி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து இது கூட குடமிளகாய் சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை லைட்டாக பொரிச்சு எடுத்துருங்க. பொரிஞ்சிருச்சு. இப்போ இதே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவசியம் அமிர்தா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.